தம்பி, இந்தாங்க காஃபி. வாங்கிக்கோங்க. காஃபியை கலந்துட்டேன் தம்பி, சாப்பிடுங்க. என்ன தலையெழுத்து உனக்கு. ஓ, மீனாட்சி, என்னம்மா இது? எதுக்கு நீ தேவையில்லாம பணிஞ்சு பணிஞ்சு போயின்னு கிடக்குற? அவன் என்னமா பெருசா முறுக்கிட்டு போயின்னு கிடக்குறான். நீ என்ன அவனுக்கு வேலைக்காரியா? எதுக்குமா உனக்கு இதெல்லாம் தேவையா? மா, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, இது உங்க குடும்ப விஷயமா? நீ தேவையில்லாம உள்ள போய் ஏதாவது குழப்பம் பண்ணனா அக்காவுக்கு தானமா இன்னும் மன உளைச்சல் அதிகமாகும். நீ சொன்னா கேட்க மாட்டியாமா? ஏய், நான் இவளுக்கு சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க? ஏண்டி, நாம் 2 பேரும் நினைச்சிட்டு இருந்தோம்ல, கைராசி குடும்பத்துல மீனாட்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கா, நிம்மதியா இருக்கான்னு. ஆனா இங்க வந்து பார்த்தா தானடி தெரியுது இந்த கன்றாவி எல்லாம். ஐயோ, ஆளுக்கு இவ்வளவு போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க. இப்ப கூட பார்த்தல, பாசமா எடுத்துட்டு போய் காஃபிய குடுக்குறா. அவன் இருக்கிறானே இந்த குள்ள கப்புரு, அவன் என்னமோ மூஞ்சி தூக்கிக்கிறான். என்னடி இது கொடுமை? இவ்வளோ எதுக்கு? மாப்பிள்ள சிவஞானம் அந்த இவட ஜெயில இருந்து எடுக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னமா இது? பெரிய இளவரசன் நினைப்பா அவன் மனசுல. சடான்னு எழுந்து போயினே கிடக்குறான். இத பாரு, நீதாமா பாவம் அப்பாவி. வேகுலித்தனமா அவங்க மேல எல்லாம் பாசத்தை கொட்டி வச்சு கிடக்குற. உன்னை படாத பாடுபடுத்துறாங்களேம்மா. மா, நீ இப்படி சொல்றதால அக்கா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க பாருமா. என்ன கஷ்டம், என்ன கஷ்டம்? நான் எது பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். எல்லாரும் நம்பி நம்பி ஏமாந்து போய் நிக்கிறது தாண்டி இவளுக்கு மிச்சம். பாவண்டி இவளுக்கு நீ எந்த ஒரு விஷயமே பண்ணிக்கிட்டது கிடையாது. நானும் வந்த நாள்ல இருந்து பார்த்து நனடி கிடக்குறேன். என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்காளா, இல்ல பளிச்சுன்னு ஒரு பட்டுப்புடவை தான் கட்டின்னு திரிஞ்சிருக்காளா? ஒண்ணுமே இல்லையே. தம்பி, புருஷன், குடும்பம், தம்பி பொண்டாட்டிங்கன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்காளே. கடைசியில இவளுக்கு கெட்ட பேரு ஒண்ணுமே இல்லாம இதோ இப்படி நிக்கிறா. ஐயோ ஐயோ ஐயோ, நான் எப்பவும் புலம்புற மாதிரி புலம்பிட்டே தான் இருக்கிறேன். ஆனா நான் சொல்றதையெல்லாம் நீ என்ன காதலியா போட்டுக்க போற? என்னமோமா, சில பேரு கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்தவங்க. அதுல நீ தான் சேர்த்திக்கன்னு நினைக்கிறேன். உன் தலையெழுத்துல எழுதி இருக்குது. அப்படி என்ன பண்றது? ஏமா, நீ ரொம்ப தப்பு பண்றமா. அக்கா பாவமா, அவங்க பண்றது பத்தாதுன்னு நீயும் அதை சொல்லி காட்டி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஏய், வாய மூடு. என்ன வர வர வாய் அதிகமா போயின்னு கிடக்குது. எனக்கு புத்தி சொல்லி கிடக்குறியா? போய் வேலைய பாரு. பெருசா எனக்கு சொல்ல வந்துட்டா. என்னென்னமோ நடக்குது இந்த வீட்டுல. ஒரு வழி பண்ணணும். டேய், கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நம்ம அண்ணன் மனசு என்ன வேதனைப்படும். அண்ணன் அன்னைக்கு அதை குழந்தைய தத்து கொடுக்குறோம்னு சொன்னப்ப நம்ம உமா தான்டா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா. இப்ப எவ்வளவு கேவலமா பேசிட்டா பாத்தியா? டேய், நானும் 4 காசு பணம் சம்பாதிச்சிருந்தா என்னையும் மதிச்சு பேசிருப்பான்ல. டேய் ராஜேந்திரா, அழாத ராஜேந்திரா, அழாத. எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? அவ எப்படி பேசுறா பாத்தியா? யார் அது? நம்ம தங்கச்சி தானே. விடு,
பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். சரவணா, நம்ம சிவகங்கை அண்ணன் நம்ம 3 பேர்ல மலை மாதிரி நம்பி இருந்தது நம்ம சமூக அண்ணன் தானே. வெளியில கூட சிவகங்கை அண்ணன் ராமனும் சண்முக அண்ணன் லட்சுமணன் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட 2 பேரும் இன்னைக்கு பிரிஞ்சு நிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஊர் உலகம் நம்புமா சொல்லு? சரிடா, சண்முகண்ண இப்படி மாறினதுக்கு காரணம் என்ன? ஐயோ கேட்டனே, சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. காலில் விழாத குறையா கூட கேட்டு பார்த்துட்டேன், அப்பவும் சொல்ல மாட்டேங்கிறார். அண்ணி எதுக்கு அவங்க அம்மாவை நம்ம வீட்டில் தங்க வைக்கணும்? அவங்கள பத்தி அன்னிக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை இதனால கூட சண்முகண்ண வருத்தப்பட்டு மாறி இருக்கலாமோ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடா சரவணா. நாளைக்கே அவங்கள போக சொன்னா போயிட போறாங்க. இந்த பார், இந்த ஒரு காரணத்தை வச்சு அண்ணியை சந்தேகப்படுறது தப்பு. டே சரவணா, இந்த நேரத்துல நம்ம சிவஞானனுக்கு பக்கபலமா இருக்கணும். பூனை மாதிரி வந்து போவாரே வளர்மதி அண்ணியோட மாமா, அவரும் சேர்ந்து வளர்மதி அண்ணியும் சண்முகண்ணனையும் தூண்டி விடுறாரு. ஜாமீன் கிடைச்சதே தான் பொண்டாட்டியாலதான்னு சண்முகண்ணன் பேசுறாரு. டே சரவணா, இதுல ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்குடா. நம்ம சண்முகனை ஒருத்தர் தான் இந்த கைலாசி குடும்பம் உடையக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தவர். அந்த வீரமணி இருக்கான்ல, அவன் பையன் சடகோபன் கொலைக்காக நம்ம அண்ணனை சங்கத்து பதவியில இருந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டான். அவன் குறுக்கு வழியில நம்ம குடும்பத்தை சிதைக்கிறதுக்கு எதிரிங்க முடிவு பண்ணிட்டானுங்க. இந்த நேரத்துல நாம அது குழந்தையா இருந்துடக்கூடாது. நம்ம அண்ணன் மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு பாக்குறோம். எழுதி வச்சுக்க சரவணா, அண்ணன் மேல பொய் குற்றம் சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாலும் சரி, சங்க தலைவர் நாற்காலியில நம்ம அண்ணன் செருப்பு வச்சுதான்டா சங்கம் நடக்கணும். அந்த கிழமை வீரமணி ஆசை நிறைவேறக்கூடாதுடா, நிறைவேறவும் விட மாட்டேன்டா. ராஜேந்திரா, சரி பார்த்துக்கலாம், டென்ஷன் ஆகாத. ஹலோ பூஜா, ஹலோ. ஏய் இருடி, இங்க சுத்தமா டவர் கிடைக்கல. ஒரு நிமிஷம் இருடி, வரேன். தாய்மடி எங்கே தாமரை சாயணும் அங்கே ஆராத காயங்கள் தேற்றாமல் தெய்வங்கள் கலை புதல் காற்று தொடும்போது இசை பாட்டு வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார். இந்த வாழ்க்கை தெருக்கூத்து வேஷங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது அழகாகிகளின் வலியும் சுகமோ. அம்மா அழாதடா,
சரிம்மா. சரி சரி சரி. இந்த உலகத்துல என்னையும் உங்க அப்பாவையும் தவிர உனக்கு வேற யாரும் இல்லடா. அழாதடா. எனக்குண்ணா என்னாச்சு? நீ எதுக்கு அழற? என்னாச்சு? நான் நினைச்சது எதுவுமே இந்த வீட்ல நடக்கலங்க. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைக்கிறேன். என்னம்மா? அழாத. மீனாட்சி, சரிப்பா, அனுப்பிடுறப்பா. நாளைக்கு அனுப்பிடுறப்பா. கண்டிப்பா அனுப்பிடுறப்பா. சரி, வச்சிடுறேன். வாமா ஆனந்தி, யார் வந்திருக்கா பாரு. எப்படிமா இருக்கவுமா? நல்லா இருக்கு. அன்னைக்கு ராஜேந்திரன் வந்து அவ்வளவு குழப்பம் குழப்பிட்டானம்மா. வாமா, உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா உங்க அண்ணன் ராஜேந்திர வந்து குழப்பிட்டு போயிட்டாரு. இல்லைன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா தான் பேசியிருப்பேன். என்ன பண்றது? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஜூஸ் எடுத்து வந்துடுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாங்க. என்னம்மா வேகாத வெயில்ல வந்திருக்க? இருமா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். பேசிட்டு இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். வா உமா, உட்காரு. வா. உட்காரு. உமா, நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம். உமா, அன்னைக்கே நான் உனக்கு இந்த புடவை கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா உங்க அண்ணன் ராஜேந்திரன் பண்ண டென்ஷன்ல மறந்து போயிட்டேன். இந்தா வச்சுக்கோ, நல்ல புடவை. இல்ல நீ எனக்கு வேண்டாம். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இங்க பாருமா, அம்மா போனதுக்கு அப்புறம் உனக்கு யாருமே எதுவுமே செய்யல. அன்னைக்கு நீ தானே சொன்ன அந்த மீனாட்சி அண்ணி அடியோட மாறிட்டாங்கன்னு. நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். வச்சுக்கோ உமா, அண்ணி தானே கொடுக்குறேன்ல, வச்சுக்கோ வச்சுக்கோ. அண்ணி, ஒரு முக்கியமான விஷயமா அண்ணனை பார்க்கலான்னு வந்தேன். உங்களை நான் எவ்வளவோ பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு வேற வழி தெரியல அண்ணி. அதான் உங்ககிட்ட வந்து முறையிடுறேன். என்னால அங்க இருக்க முடியல அண்ணி. அவங்க எல்லாரும் அங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. அந்த இந்திராணி பொம்பளையும் கவிதாவும் அந்த வீட்டுக்குள்ள புகுந்துக்கிட்டு அவங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. உங்களுக்கு தான் அவங்கள பத்தி நல்லாவே தெரியும்ல. அவங்க வார்த்தையே வேற மாதிரி இருக்கா அண்ணி. நானும் என்னதான் பண்ணுவேன்? எனக்காக எடுத்து சொல்லவோ பேசவோ ஆள் கிடையாது. குடும்பமே தலைகீழ மாறி போச்சு. மீனாட்சி அண்ணி சண்முகண்ண கிட்ட ரொம்ப தெளிவா எங்க அம்மா இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்ன பிறகு யார் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. என் புருஷனை ஒவ்வொரு நாளும் அசிங்க அசிங்கமா பேசுறாங்க அண்ணி. அவர் வேலையை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு எனக்காக தான் வந்து நம்ம வீட்டுல தங்கி இருக்காரு. இப்படிலாம் கேட்டா அவர் மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? இங்க பாருமா, நீ கண்ணை கசக்காத. இங்க பாரு, அந்த பொம்பளை பத்தி நம்மளுக்கு தெரியும்ல. பானு அக்கா கிட்ட அவங்க எல்லாத்தையும் பொல்லாதையும் சொல்ல பானு அக்காக்கு மீனாட்சியை சுத்தமா பிடிக்காம போச்சு. அவங்களே அந்த இந்திராணிய ஒதுக்கி வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? வீட்டுல உக்காந்துக்கிட்டு கொட்டம் போட்டுட்டு இருக்க அந்த பொம்பளை இப்ப ஒண்டிக்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் அதிகாரம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே என்னோடதுதான்னு உங்க எல்லாரையும் வெளியில துரத்து விட்டுருவாங்க. உமா, அத பத்தி நம்மளுக்கு தெரியாதா என்ன?
நீ தான் பார்த்து நடந்துக்கணும்மா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அண்ணி. அங்க யாருமே இல்ல. வளர்மதி அண்ணி எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க. வைஜெயந்தி அண்ணி இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் இங்க இருக்கீங்க. நான் மட்டும் என்ன கேக்குறது, யார்கிட்ட கேக்குறது? இங்க பாருமா, நீ கஷ்டப்படும் போது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நீ கவலைப்படாத, உங்க அண்ணன் கிட்ட நான் பேசி உனக்கு ஏதாச்சும் கண்டிப்பா பண்ணுவேன். நீ கொஞ்சம் நிதானமா இருமா. இல்ல அண்ணி, நீங்க எனக்கு பண்ணுவீங்க, சரவண அண்ணனும் எனக்கு பண்ணுவாரு. அதே மாதிரி சண்முக அண்ணனும் எனக்கு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு விஷயம் அண்ணி, அவங்கெல்லாம் எனக்கு பண்றது அன்போட அடையாளம். ஆனா சிவஞான அண்ணன் எங்க குடும்பத்தோட பொது பணத்துல இருந்து பண்ணணும் இல்லையா? அதுதானே கடமையும் கூட. கடமைதான், ஆனா அவங்க செய்ய மாட்டாங்களே. அததானே நான் அப்பத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். யாரும் கண்டுக்கிறதா இல்லையே. உமா, ஜூஸ் குடிமா. ஐயோ, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? வள்ளி பேரனை தூரி கடைக்கு போயிருக்காமா. யார் கொடுத்தா என்ன? சாப்பிடுமா. இந்த குடி உமா, குடி. இங்க பாருமா, நீ சொல்றது சரிதான். ஆனா இந்த விஷயத்தை பேசி என்ன பிரயோஜனம்? நான் எப்பத்துல இருந்து தலையில அடிச்சுக்கிட்டேன். சொத்தை பிரிக்கணும், சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டு. ஆனா நான் இதை கேட்டா ராட்சசி, கெட்டவ, நான் வேண்டாதவன் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? என் நிலைமையில நீ வந்து நிக்கிறல்ல. இங்க பாருமா, உனக்கு கடை வச்சு தரேன்னு சொன்னாங்கல்ல. ஆனா இப்போ வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தையே எடுக்கலையே. இது வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணலையே. இங்க பாருமா, நல்லா புரிஞ்சுக்கோ, இதுதான் உலகம். எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, வாழும்போது ஒலை வைப்பாங்க, செத்ததுக்கு அப்புறம் பெரிய செலை வைப்பாங்கன்னு. இங்க பாரு, உங்க அம்மா செத்து போற வரைக்கும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருந்தா உங்க மீனாட்சி அண்ணி. ஆனா இப்போ அவளோட சுயரூபம் நல்லா தெரியுது இல்ல. அவங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்க ஆள் இல்ல. அதான் சரி உமா, நீ கவலைப்படாத. உன் நிலைமை எனக்கு புரியுது உமா. ஆனா வேற வழி இல்லையே. இங்க பார், இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. இந்த குடும்ப சொத்தை பிரிக்கிறது தான். ஆனா வேற வழி இல்லையே. இங்க பார், இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. இந்த குடும்ப சொத்தை பிரிக்கிறது தான். இல்லனா அவ்வளவுதான். இப்பவே அவங்கள கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. இன்னும் என்னென்ன நடக்குமோ. இல்ல அண்ணி, அம்மாவோட கடைசி ஆசையே இந்த குடும்பம் பிரிய கூடாதுன்னு தான். அதுக்கு தான் நான் எல்லாமே பொறுத்துட்டு இருந்தேன். எனக்கு அது சரி உமா, உங்க அம்மாவோட கடைசி ஆசை அதான். அவங்க மீனாட்சி மாற மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லையே. அவதான் மாறியாச்சுல்ல. கைராசி குடும்பம் கண்டபடி போயாச்சு. பாவம் உமா, உன் நிலைமை மட்டும் எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. தாயோட எல்லாமே போயிடும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ சரியாதான் இருக்கு. நீங்க சொல்றது சரிதான் அண்ணி. இங்க பாருமா, நான் உங்க அண்ணன் கிட்ட பேசி உங்க வீட்டுல வந்து பேச வைக்கிறேன். நீ கவலைப்படாம போயிட்டு வா. ஒரு பங்கு உனக்கு வந்து சேரும். சீக்கிரமா அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உன் புருஷனுக்கு நீ கடை வச்சு கொடு. பக்கத்துல இருந்து நீயே பாத்துக்க. என்ன மாதிரி எல்லாம் ஏமாந்து போகாத. சரி அண்ணி, நான் அப்படியே கிளம்புறேன். அண்ணி, நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றேனா? இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நானும் ஏதோ கோபத்தாபத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருப்பேன். இங்க பாரு, அதெல்லாம் நான் மறந்தாச்சு. இது உன் வீடு, உன் அண்ணன் வீடு. இந்த கதவு எப்பவுமே உனக்காக திறந்திருக்கும். நீ எப்ப வேணாலும் வந்து போலாம்.
பாத்தியா இதுக்கு என்ன திமிரு? நண்டு கொழுத்தா வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க. இது இருந்த நிலைமை என்ன, இருப்பு என்ன, இன்னும் சவடால கதவை சாத்துது. மீனாட்சி, நான் அந்த சண்முகம் பேசும்போதே சொன்னேன்ல, நீ தான் ஒத்துக்கவே இல்ல. இப்ப என்ன சொல்ல போற? இந்த பாரு, எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. மழை காலம் வரும்னு ஒரு குருவி கூடு கட்டுச்சான். அத பார்த்து ஒரு குரங்கு நக்கலா, எப்பவோ வரப்போற மழைக்கு இப்ப இன்னத்துக்கு கூடு கட்டுறேன்னு கிண்டலா கேட்டுச்சான். திடீர்னு அடுத்த நாளே மழை வந்துருச்சான். குருவி கூட்டுக்குள்ள போய் ஜாக்கிரதையா இருந்துருச்சான். அங்க ஓரமா குரங்கு நஞ்சின் கிடந்துதான். ஐயோ பாவம், குரங்கு நனையுதேன்னு இந்த குருவி என்ன பண்ணுச்சான், நீ வா ஏன் இந்த வந்து கூட்டுக்குள்ள இருன்னு கூப்பிட்டுச்சான். 1000 தான் இருந்தாலும் குரங்கு புத்தி போகுமா? அது இன்னும் நமக்கு உதவி பண்றதுன்னு சொல்லிக்கின்னு நாம தானே நினைக்கிறோம், அதையும் சேர்த்து நினைக்க வைப்போன்னு கூட்டையெல்லாம் கழிச்சு விட்டுருச்சான். அந்த கதையா இருக்குது. அம்மா தயவு செஞ்சு பேசாம இருங்கம்மா. மடே, இந்த பாரு, நான் யார சொல்றேன் என்ன சொல்றேன்னு உனக்கு கண்டிப்பா தெரியும். உனக்கு இன்னத்துக்குமா இந்த தேவையில்லாத வேலை? என்னமோ என் மனசு கேட்காம தான் நான் சொல்லின்னு கிடக்குறேன். இத்தனை நாள் அவ எங்க போயிருந்தா? பொசுக்குன்னு பேக் தூக்கின்னு வரா. நீ அவளை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வா போ. வேண்டாம்மா, நான் எதுக்கு அவளை போய் கேட்கணும்? அவளே பேசாம போகும்போது நான் எதுக்கு பேசணும் சொல்லுங்க? நான் என்னம்மா பண்ணேன்? அவ எங்க போனா எனக்கு என்ன? எனக்கு யார்கிட்டயும் எதையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. ஐயோ, எல்லாம் திட்டம் போட்டு பண்ணுதுங்கம்மா. இந்த குள்ள கத்திரிக்காய் இருக்காள, அந்த சுட்டு முடிக்காரன் சரவணம் பொண்டாட்டி, ஒண்ணுமே இல்லாம வந்தா கடைசியில ஊட்டைய தொடச்சு எடுத்துட்டு போட்டா. இது மட்டுமா, உன் மாமியார் சத்தத்துக்கும் அவதானமா காரணம். இத பாரு, பூனை மாதிரி அமைதியா வந்தது. இன்னும் திமுறா நடக்குது. இத பாரு, நானும் கேள்விப்பட்டேம்மா, இவ அத்தைக்காரி ரொம்ப கொடுமைக்காரியாம. இவ போய் அங்க இருந்துட்டு வந்திருக்கான்னா இவ மனசுல ஏதாவது திட்டம் இல்லாம இருந்திருக்கும்.